சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், இது சினிமா செட்டு கட்டடா. என்ன டம்மி நோட் வாங்கி தரதுக்கு என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? இன்னும் நம்மள நம்பி எவன்டா அவ்வளவு பணத்தை தூக்கி கொடுப்பான்? இதை பாரு, பணம் மட்டும் இல்ல, நகைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன டேய் முரளி, டம்மின்னு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்கதாண்டா செய்யும். கண்ணுக்கு முன்னாடி தெரியற பிரச்சனை இது. முதல்ல இதை சமாளிப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வா. என்னடா இல்ல பிரச்சனை வேற வழி இருக்கா? இல்ல அப்பா வா. டேய் மணி, ஓனருங்கடா. தோர்காரனா சும்மா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, வா. டேய் வா. இதோ வரேன். வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. எல்லாம் ரெடியா இருக்காண்ணா? எல்லாம் ரெடியா இருக்கு. காட்டுங்க. பாருங்க. என்ன மச்சி, ஓகேவா? தகிச்சு போய் பார்க்குறேன் பாருண்ணே. இதுக்கெல்லாம் என்ன வாடகைண்ணே? திருப்பி கொடுக்கும்போது பாத்துக்கலாம் தம்பி. சரி, ஏதோ ஒரு பை இருந்தா கொடுங்க. இது புடி புடுறா. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. வரேன், வா. டேய் வாடா. என்னம்மா, ஏன் இந்த நேரத்துல கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்க? இல்லடி, மாப்பிள்ள இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. வந்துட்டு உடனே போயிருவேன். நான் வரது மகாக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் வாசல்ல வந்து நில்லுங்கன்னு போன் பண்ணாரு. அப்படியா? ஆமாண்டி. என்னம்மா சொல்ற? அதோ டேய், இவங்க கிட்டயாவது இந்த நகை பணம் இதெல்லாம் டம்மிங்கிறது சொல்லிடலாம்டா. டேய் லூஸ் தனம் பேசாத, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. இப்போ போய் உண்மையை சொன்னா பொண்ணு பத்தவங்க ஏடா கூடமா ஏதாவது ஆயிருன்னு பயந்துட மாட்டாங்க. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் இல்லடா, அதுக்கு வாடா. சும்மா பேசிட்டு. வாங்க மாப்பிள்ள. இது என் ஃப்ரெண்டு முரளி. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. உள்ளதான் இருக்கா? சரி சரி, இந்தாங்க இதை புடிங்க. என்ன மாப்பிள்ள இது? புடிங்க சொல்றேன், புடிங்க. இந்தம்மா தரது பாரு. அத்தை தரங்க. ஐயோ, எவ்வளவு பணம்? இவ்வளவு நகையா? அம்மா 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 அம்மா. அத்தை அம்மா, ஐயோ க்ளோஸ் பண்ணுமா. என்னம்மா? என்ன மாப்பிள்ள இது? இவ்ளோ பணம் இருக்கு? அது கல்யாணத்துக்காக நான் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, 10 லட்ச ரூபாய் பணம், 50 சவரன் நகை. அதான் அத்தை. என்ன மாப்பிள்ள இது? இவ்ளோ பணம் நகை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பயமும் வேணாம் அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள படபடன்னு அடிச்சுக்குது மாப்பிள்ள. நீங்க அப்ப சொல்லும்போது சரின்னு ஒத்துக்கிட்டேன்னா, ஆனா கையில வாங்கினதும் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு மாப்பிள்ள. அத்தை, இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. நான் மகா கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு நீங்க என்ன நம்பணும். நான் சொல்றது நல்லா கேளுங்க. எங்க அம்மா அக்கா வந்து கேட்டா இந்த பணத்தை நான் கையும் கொடுத்துருங்க. அதுக்கு இல்ல மாப்பிள்ள. எந்த பிரச்சனையும் வராத அத்தை, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மகா வெளியில வந்துட போறா. அவ வரத்துக்குள்ள இந்த நகையும் பணத்தை கொண்டு போய் பத்திரமா வைங்க. போங்க, நான் வரேன். சரி, வரேன் வரேன். வரேம்மா. அம்மா, என்னம்மா இது? மாமா இப்படி மொத்தமா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாதாமா இருக்கு. இந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வெளியில தெரியாமலையாமா போயிடும். இது தெரிஞ்ச அக்கா வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதுவும் அந்த வீட்டுல மாமாவோட அக்காவும் அம்மாவும் பணத்திலேயே குறியா இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியறது விடு, ஆனா இது அக்காவுக்கு தெரிஞ்சா முதல்ல அவ இதுக்கு ஒத்துக்குவாளா? ஏமா எதுவுமே பேசாம இருக்க?
பதில் சொல்லுமா. பத்து லட்சம் சரியா இருக்கும்ல? 10 லட்சம் இருக்கு. சரி சரி சரி, மூடி வைங்க. பத்திரங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்தாங்க நகையும் பத்திரம், பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்க போலாம். கோகிலா, இந்த மரத்துல என்ன ஒரே தொட்டிலாம் இருக்கு? ஆ, அது உனக்கு இப்ப தெரிய வேண்டாம், தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும். நீ சொல்லலனா என்ன, எனக்கு அம்மா சொல்லுவாங்க. சரி சரி. ஏண்டி, பூஜையில எல்லாமே இங்க என்ன பண்றீங்க? மா, பூஜையில வந்து நாங்க என்னமா பண்ண போறோம்? ஏண்டி, இது ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் மத்த வேலையை பாப்பேனா இல்ல இதை தூக்கிக்கிட்டு சுமப்பேனா? இந்தா, நீ பெட்டியாவது குடி. குடு. அங்க மேடையில எல்லாரும் வரப்போறாங்க, சீக்கிரம் வந்து சேருங்க. சரியா? சரிம்மா. ஹே நீலு, எங்க இருக்க? நான் கோவில் வாசல்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு நாக சிலை இருக்கும் பாரு, அங்க வா. அங்கதான் நான் இருக்கேன். ஏய், எனக்கு தெரியாது. சரி சரி, நீ இரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஏய் அகிலா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா, இத படி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஏய், அம்மா உன்னை தானே வச்சுக்க சொன்னாங்க. ஏய் புடிடி, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து வாங்கிக்கிறேன். புடி. ஐயோ அம்மா, ரொம்ப தான். என் தலையில கட்டிட்டியா? என்னடி நீ வர, உங்க அக்கா எங்க? அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர போயிருக்காமா. சரி சரி, இந்த பெட்டி பத்திரம். சரியா? அம்மா, நான் பார்க்க சொன்னேன். எல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். 10 லட்சம் பணமும் நகையும் பத்திரமா இருக்கு. கோகிலா, நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா நீலு, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, எல்லாரும் ஊர்ல இருக்காங்க. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணலாம். சரி வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து குரூப்ல போடலாம், எல்லாருமே ஷாக் ஆகட்டும். வா. என்னடி இப்படி வேர்த்து கொட்டுது? டென்ஷனா இருக்கியா? பின்ன இருக்காதா? எதுக்குடி டென்ஷன்? மாப்பிள்ளை சூப்பர் கேரக்டரா இருக்காரு, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ரிலாக்ஸா இருடி. அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா சடனா எனக்கு இன்னைக்கு கல்யாணங்கிற ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஓ, அப்ப இது ஹாப்பியான டென்ஷனா? அப்போ படபடப்பா என்ன? படபடப்பா கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏய் மகா, உன் ஆளு உன்னை பார்வையிலே பிச்சு தின்னுடுவாரு போல இருக்கே. என்னடி சொல்ற? அங்க பாரு. ஆளு ரொமான்டிக்கான ஆளாதான் இருப்பாரு போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் என்ன? பேசாம ரெடி, அவர் காதுல விழுந்துட்டு போகுது. நடக்கிறத தானே சொல்றேன். தான
அத்தை யோசிப்போம், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. ஐயோ என்ன பண்ணுவேன்? டேய் இங்க வாடா. டேய், காணாம போனது டம்மி நோட்டுங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க அது நிஜம் பண்ண நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப பிரச்சனை அது இல்ல, அது நிஜ நோட்டோ டம்மி நோட்டோ. ஆனா அது இருந்தாதான்டா இந்த கல்யாணம் ஸ்மூத்தா நடக்கும். சரி, அதுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் பணத்தையும் நகையும் வாங்கி கொடுத்தல, அதே கடைக்கு இப்போ ஃபோனை போட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தனுப்ப சொல்றியா? என்ன விளையாடுறியா? டேய், அது சினிமா ஷூட்டிங்கு பொருட்களை வாடகை கொடுக்குற இடம்டா. நீ நினச்ச நேரத்துக்கு அங்கே போய் கேட்டு வாங்கிட்டு வர முடியாது. அவன் கடை திறக்கிறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிரும். இப்போவே 7:45 ஆச்சு. முகூர்த்த நேரம் வேறு நெருங்கிட்டு இருக்குடா. டேய், வேற வழி இல்லடா. அப்படியே அங்கே போய் வாங்கிட்டு வரதா இருந்தாலும் கோடம்பாக்கத்துக்கு போயிட்டு வர 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும்டா. அதுக்குள்ளே முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். என்னடா வராங்க? எங்களால தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்த பணத்தை நாங்க பத்திரமா வச்சுக்காம போனது எங்க தப்புதான். வேணும்னா உங்க அம்மா அக்காவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிரட்டுமா? சொல்லுங்க மாப்ள. அத்தை, அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அத்தை. ஐயோ, வேற என்னதான் மாப்ள பண்றது? தாலி கட்ட போற நேரத்துல 10 லட்சம் பணம் வச்சிருந்த போட்டு காணாம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. ஏன் சம்பந்தி பணக்கூட்டியை காணோம்னு சொன்னீங்க? ஆமா சம்பந்தி. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? கரெக்டா முகூர்த்த நேரம் நெருங்கும் போது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பணத்தை காணோம்னு டிராமா போடுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. சத்தியமா நாங்க பணம் கொண்டு வந்தோம். உங்க அம்மா கிட்ட கூட காட்டணுமே. சம்பந்தி, நீங்க பாத்தீங்கல்ல? ஆமாங்க பார்த்தேன். ஆனா இப்ப எங்க அந்த பணம்? எல்லாம் இவளோட தப்புதான். எங்கேயோ கவனக்குறைவா வச்சிருந்தா யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. எங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? என்னமோ கடலை மிட்டாய் காணாம போன மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. காணாம போச்சு, கடலுக்குள்ள போச்சுன்னு. இதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் தெளிவா சொல்றேன். 10 லட்ச ரூபாய் பணமும் 50 சவரன் நகையும் வரலனா இந்த கல்யாணம் நடக்காது. என் தம்பி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். ஏமா இப்படி சொன்னா எப்படிமா? கொஞ்சம் பெரிய மனசு வைமா. நான் எப்படியாவது இந்த எந்த பேச்சும் கேட்க நான் தயாரா இல்லைங்க. நீங்க கடைசி நேரத்துல டிராமா போடுவீங்க. அதை கேட்டு தலையாடுறதுக்கு எங்களை பார்த்தா என்ன இழிச்சு வாய் குடும்பம் மாதிரி தெரியுதா? ஐயோ, செல்வம், உனக்கும் சொல்றேன். பணமும் நகையும் வந்தா மகா உனக்கு பொண்டாட்டி, இல்லனா இல்ல. ஏன் இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே ஓ சன்னதில கல்யாணத்தை வச்ச. ஆனா கோவில்ல பணத்தை தொலைய வச்சு என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கிட்டியே.
அத்தை மாப்ள இப்ப நான் என்ன பண்றது மாப்ள? பெட்டியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பெட்டி என்கிட்ட தான் இருக்கு. சபையில இருக்க எல்லாரையும் கையெடுத்து வணங்கிக்குங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று தம்பதியர்கள் இன்புற்று வாழ்க வாழ்கவே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ்க வாழ்க வாழ்கவே. ரொம்ப தேங்க்ஸ் ராஜேந்திரன். நான் சொன்ன மாதிரியே கரெக்டான நேரத்துக்கு போலீஸா வந்து நடிச்சு சொன்ன விஷயத்த சரியா பேசிட்டேன். சார் அதெல்லாம் சரிதான் சார், ஆனா அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கே சார். இல்லையப்பா, பேசினா மட்டும் கரெக்டா 5000 கொடுத்துட்டேனே. ஆனா செஞ்ச மேட்ரு ரொம்ப பெருசு இல்ல சார். கூட ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்களேன். 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் எல்லாம் காப்பாத்தி கொடுத்துருக்கிறேன். நீ காப்பாத்துனது நகையும் 10 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் இல்ல, 2 நல்ல உள்ளங்களுடைய வாழ்க்கைய. அதுக்கு இன்னும் 10,000 ரூபாய் கொடுக்கறதுல தப்பே இல்ல. இந்தா. ரொம்ப நன்றி சார். யாருமா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்தது? இங்க எப்படி போலீஸ் வந்தாங்க? தெரியலேடி, திடீர்னு போலீஸ் வந்ததும் எனக்கு கையும் உடல காலும் உடல. நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? யாரோ வேணும்னே போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க மட்டும் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏமா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம், இதுல பிரச்சனை வேற பண்ணுவியா? நல்ல வேலை, கடைசியில மகா வந்து காப்பாத்தி விட்டுருக்கா. சரி, நகையும் பணமும் எங்க? மகாவோட அம்மா கிட்ட இருக்கு. எதுக்கு கேக்குற? இல்லப்பா, நான் அதை வாங்கிட்டு வரணும்ல. ஏன் திரும்ப போலீஸ் வந்து குடும்பத்தோட உள்ள தூக்கி வைக்கிறதுக்கா? எங்க அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? இத பாருங்க, நான் ஒரு பிளான் சொல்றேன், கேளுங்க. 10 லட்சம் பணமும் 50 பவுன் நகையும் நம்ம கைக்கு வந்துருச்சு. அத கொஞ்ச நாளைக்கு வீட்டுல வச்சிருந்தா என்னைக்கு வேணாலும் சிக்கல் வரும். அதனால நம்ம செல்வம் பேங்க்ல தானே வேலை பார்க்கறான். அவன் பேங்க் லாக்கர்ல இருக்கட்டும். அப்புறம் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். பணமும் நகையும் பத்திரமா இருக்கும், யாருக்கும் சந்தேகமும் வராது. இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமாமா, அப்பா சொல்றதும் ஓகே தான். என்னடா, உனக்கும் ஓகே தானே? டபுள் ஓகேப்பா. ஆனா அது எதுக்குப்பா தள்ளி போடணும்? டே முரளி, நீ என்ன பண்ற? நான் எப்படியும் அந்த மேரேஜ் லீவ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வரதுக்கு 1 வாரம் ஆகும். அதனால நீ நேரா அத்தை கிட்ட போயிட்டு நான் சொன்னதை சொல்லி அந்த நகையை பணத்தையும் வாங்கிக்கோ. கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல போட்டுரு. ஏன்னா அது நம்ம கையில இருக்கிறது பெரிய ரிஸ்க் தானேப்பா. ஆமாமா, பெரிய ரிஸ்க் ஆயிடும். நீ போப்பா. நான் போய் பணப்பட்டி வாங்கி பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ உங்க 2 பேருக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. திருப்தி தான். அப்போ கூடுவாஞ்சேரியில இடம் வாங்கி வீடு கட்டிடலாம்ல? அதான் அந்த பணம் பேங்க் லாக்கர்ல போய் உட்காந்துருச்சு. அப்புறம் எங்க இருந்து வாங்குறது? இல்லன்னா மட்டும் வாங்கிடுவீங்க. சரி சரி, மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஏற்பாடுலாம் பண்ணுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. போங்க, பலகாரங்களாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். எப்படி நம்ம பிளானு? அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்பா. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த போலீஸ் வர வச்சுக்கல, அதுதான்ப்பா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். எப்படிப்பா இதெல்லாம் பண்ணீங்க? எப்படி பண்ணங்கிறத விட ஏன் பண்ணங்கிறத முக்கியம். மகா மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்தா நீயும் நல்லா இருப்ப, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் காசு பணம் தான் குறி. கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். செல்வம், உங்க அம்மா எனக்கு வேணா பயப்படாம இருக்கலாம், ஆனா அவ எதுக்கு பயப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும்.
காஃபி. நைஸ் காஃபி. தேங்க்ஸ். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன இப்படி கேக்குறீங்க? பிடிச்சிருக்கு. இல்லை, நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் நானே உங்களுக்கு எல்லார பற்றியும் தெளிவாக சொல்லிடுறேன். அவசியம் இல்லை. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. முதல்ல குடும்ப தலைவர் உங்க அப்பா, என்னோட மாமா. பேரு முருகன், ஆனா எல்லாரும் ரம்மி முருகன் தான் கூப்பிடுவாங்க. உங்க அப்பா உங்களை மாதிரியே கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவரு. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. வர பென்ஷன் பணத்தை வச்சு ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப நான் அம்மாவுக்கு வரேன். என்னோட அத்தை கௌரி அம்மா ரொம்ப கராரானவங்க. பண விஷயத்துல பக்காவா இருப்பாங்க. 10 பைசா கூட ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. தம்பி கதிர் BE ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காரு. படிப்பு முடிஞ்சதும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது தான் அவரோட லட்சியம். தங்கச்சி திவ்யா உங்களை மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக TNPSC Group 4 எக்ஸாம ரொம்ப டஃப் கொடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. அக்கா வெண்ணிலா, அவங்கள பத்தி மட்டும்தான் எனக்கு ரொம்ப தெளிவா எதுவும் தெரியாத மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன். அக்கா அவங்க கொஞ்சம் இமோஷனல் டைப். அவங்கள பத்தி நான் அப்புறமா டீட்டெயில்டா சொல்றேன். அம்மா, என் குடும்பத்தை பத்தின மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம வீட்டு குட்டி தேவதை மதிதான் எல்லாத்தையும் சொன்னா. மதியா? நிச்சயதார்த்த தனக்கே என் போன் நம்பரை வாங்கிட்டா. டெய்லி 6 மணி நேரம் போன்ல நாங்க அரட்டடிப்போம். அப்பதான் அவன் எல்லாத்தையுமே சொன்னான். ஆக்சுவலா உங்க ஃபோன் நம்பரை நான் வாங்கியிருக்கணும். ஆனா அவ வாங்கிட்டாளா? தெரிஞ்சுன்னு அவகிட்ட உங்க நம்பரை வாங்கியிருப்பேன். மதி எல்லாத்தையும் சொன்னா. ஷீல்டு கப்பெல்லாம் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா நான் ஒரு அத்லீட் தான். இதெல்லாம் நான் விளையாடி ஜெயிச்சது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பேங்க் வேலையே ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் கிடைச்சது. அப்போ நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலையா? ஏய், பாஸ் எல்லாம் பண்ணேன். ஆனா வேலை ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் கிடைச்சது. சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். அப்போ இந்த ஷீல்டு எல்லாமே நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினது தானா? இது ஒண்ணு மட்டும் என் வீரத்துக்காக கிடைச்சது. ஒரு நாள் பேங்க்ல திடீர்னு 4 திருடங்க வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன, அவங்களோட சண்டை போட்டு அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். அதுக்காக என் பேங்க்ல கொடுத்த பிரேவரி அவார்டு தான் இது.
அப்படியே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாடா. அதை நினைச்சாதான்டா பதறுது. பேசுனியா இல்லையா? இல்லடா, இப்போ கீழே போனா அவ இந்த விஷயத்த பேசினாலும் பேசுவா. போய் பேசு, அதுக்காண்டா பயப்படுற? டேய், புரியாம பேசாதடா. ஒருவேளை நகை பணம் விஷயத்துல நாம ஏமாத்தினது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னடா நாமும் நெண்ணையும் கூட சேர்த்துட்டேன். டேய் சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காதுடா. அவ சும்மா சாதாரணமாக தான் பேச கூப்பிட்டுருப்பா. நீ அனாவசியமாக ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. என்ன ஜாலியாக இருக்கிற டைம் ஆச்சு. என்ன டேய், இந்த நேரத்தில் இதுக்குடா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சிரிடா மாப்பிள்ள, புது மாப்பிள்ள வேற. சிரிடா சிரிடா, ஜாலியா. அதான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னது? என்ன பார்க்குறேன், எனக்கு மேஜிக்கெல்லாம் தெரியாது மச்சி. இங்கே வச்சிருக்கேன், இந்தா. டேய் என்னடா இதெல்லாம்? சென்ட் மச்சி, இம்போர்ட்டட் ஐட்டம். இதை மட்டும் அடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கும்முன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு மயங்காத பொண்ணுகளே இல்லை. இதை அடிச்சுட்டு ரூம்குள்ளே போ, சும்மா அப்படி கிளுகிளுன்னு இருக்கும். போ, என்ஜாய் பண்ணு போ. டேய் எதுக்குடா இதெல்லாம்? போடுறா. இத்தனை நாள் சும்மா முரட்ட சிங்கிளாக இருந்தவன் வாழ்க்கை இப்போ சும்மா ரொமான்டிக் டபுள்ஸாக மாறப்போகுது. அது ஸ்மூத்தாக டேக் ஆஃப் ஆக வேண்டாம். அதுக்கு தான் மச்சி இது. டேய் நான் சொன்ன மாதிரி சென்ட் அடிச்சுட்டு போ, சும்மா டேய் சரி. டே மச்சி, என்ன இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளு. என்கிட்ட சும்மா கில்லி மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இத புடி. இந்தா அத குடுமா. ஏய், எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. இந்தாங்க. ஏங்கா, இந்த வீட பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போற வீடு மாதிரியே தெரியலையே. ஆமா, இந்த வீட்டில் இன்று இரவு சாந்தி முகூர்த்தம் நடைபெறுகிறதுன்னு போர்டை வைப்பாங்க. வா, பேசாம உள்ள போங்க. என்னடி இது? இத கூட ஒழுங்கா தூக்கிட்டு வர முடியாதா? இது என்ன 1 கிலோ இருக்குமா? நானே உள்ள போனா சம்பந்தி அம்மா என்ன கேட்பாங்களோன்னு பயத்துல இருக்கேன். நீங்க வேற. மா, நீ ஏமா தேவையில்லாம பயப்படுற? அதான் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு மாமா சொல்லிட்டார்ல. அதெல்லாம் கரெக்ட் தாண்டி. ஆனா அந்த அம்மா அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுது. ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு வச்சிருச்சுன்னா எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம், வாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு கல்யாணமும் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல டென்ஷன் ஆகுறதா? மகா வேற ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாலே, ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நகை பணம் விஷயமா இருக்குமோ? செல்வம், நானும் 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான்ப்பா உட்காந்துட்டு இருந்தேன். சரி அதை விடு. கல்யாண மாப்பிள்ள கையில ஏதாவது 1000 2000 தேருமா? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 500 ரூபா. அம்மா கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. கரண்ட் கம்பியில கை வைக்க சொல்றியப்பா? ஆளை விடு சாமி. எதையாவது எடுத்துட்டு போட்டுமா? எடுத்துட்டு போங்கப்பா. அம்மா, வாங்க. என்னம்மா, என்ன இது? வாடி. அம்மா, ஹே மகா, எப்படி என்ன இருக்கு? பாட்டி இது? தலகாணிலாம் கொண்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் ஆல்ரெடி எங்க கிட்டயே இருக்கு. சரி கொடுங்க. ஜாலியா இருக்கு. பாப்பா பாத்து. ஐயோ, ஜாலியா பாத்து பாத்து. பாப்பா, அப்படிலாம் பண்ணாத. அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. எழுந்துரு. போ, போய் மாமா ஆ, கொடுப்பா. ஓகே.
என்ன மகா